அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபி, துபை, ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜும்ஆ உரை. வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை. தேதி வெள்ளிக்கிழமை ரபியுல் அவ்வல் பிறை 17 ஹிஜ்ரி 1446, 20 செப்டம்பர் 2024. தலைப்பு: நபியே, உமது இறைவன் மேலும் பல உயர் பதவிகளை உமக்கு அளிப்பான், அவற்றினால் நீர் திருப்தி அடைவீர். தலைப்பு: நபியே, உமது இறைவன் மேலும் பல உயர் பதவிகளை உமக்கு அளிப்பான், அவற்றினால் நீர் திருப்தி அடைவீர். எல்லா புகழும் அல்லாஹுக்கே. தனது நபியை அவன்தான் தேர்ந்தெடுத்து கொண்டான். மேலும் அவர்களை தனக்கென மிகவும் பிரத்யேகமாக வைத்திருக்கிறான். அவன்தான் இவ்வாறு கூறுகிறான்: அல்லாஹ் அவருக்கு வஹி மூலம் அறிவித்ததையெல்லாம் அவர் அவனுடைய நபியாக அடியாருக்கு அறிவித்தார் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை அன்றி வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன. அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ ஸலவாத்தும் ஸலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். பரிசுத்த நாயனாகிய அல்லாஹ் கூறுகிறான்: இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன். நிச்சயமாக எவர்கள் மெய்யாகவே இறையச்சம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடனும் எவர்கள் நன்மை செய்கிறார்களோ அவர்களுடனும் தான் அல்லாஹ் இருக்கிறான் என்று இறைவன் கூறுகிறான். முஃமின்களே, அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மௌலிதை பற்றி நாம் பேசுவதால் அவர்களின் வாழ்க்கை வரலாறை நன்கு பகுப்பாய்வு செய்து சிந்தித்து உணர்வதற்கான நல்ல வாய்ப்பை உருவாக்குகிறோம். சங்கை நிறைந்த திருக்குர்ஆனில் அவர்களுக்கென இருக்கும் தனி மரியாதையையும் தனி சிறப்புகளையும் கௌரவத்தையும் நினைவுபடுத்தி பார்க்கிறோம். அவற்றில் அல்லாஹு தஆலா தனது நபியின் மீது வைத்திருக்கும் தனி அன்பையும் கண்ணியத்தையும் பல்வேறு வடிவங்களில் நமக்கு தெரியப்படுத்துகிறான். பரிசுத்த நாயனாகிய தன்னிடம் அந்த நபிக்கு இருக்கும் உயர் மரியாதையையும் கௌரவத்தையும் அவன் நமக்கு பறைசாற்றுகிறான். அவ்வாறு அவன் கூறுவதில் குறிப்பிடத்தக்க ஒன்று சூரத்துல் லுஹா என்கிற 93வது அத்தியாயமாகும். இந்த சூரத்துல் லுஹா சூரத்துல் ஃபஜ்ர் என்கிற 89வது அத்தியாயத்திற்கு பிறகு இறங்கியதாகும். வழிகாட்டும் ஒளியின் தொடர்ச்சியையும் அதன் நீட்சியையும் குறிக்கும் வகையில் இறைவன் இவ்வாறு அடுத்து கூறுகிறான். இந்த சூறாவில் பரிசுத்த நாயனாகி அவன் தனது நபிக்காக 2 நேரங்கள் மீது சத்தியமிட்டு பேசுகிறான். இந்த சூறாவில் தனது நபிக்கு 2ஐ மறுத்து விடுகிறான். மேலும் 2ஐ மிக உறுதிப்படுத்தி கூறுகிறான். தனது நபிக்காக இந்த சூறாவில் 3 விதமான கிருபைகளை பற்றி குறிப்பிடுகிறான். மேலும் அவர்களுக்கு இந்த சூறாவில் 3 அறிவுரைகளையும் இறைவன் வழங்குகிறான். விடியற்காலை விடிந்த உடனேயே தனது நபியிடம் சத்தியமிட்டவனாக அல்லாஹு தஆலா இந்த சூறாவில் பேசுகிறான். இதன் மூலம் இந்த மார்க்கம் எவ்வளவு விரிவானதாகவும் தெளிவானதாகவும் மிகவும் எளிமையானதாகவும் இருக்கிறது என்பதை அவன் உணர்த்துகிறான். பொழுது சாய்ந்தவுடன் வரும் இரவின் மீது சத்தியமிட்டு அவன் பேசுகிறான். அதாவது பின்பற்றுபவர்களுக்கு நிம்மதியை தருவதாகவும் மன நிறைவை அளிப்பதாகவும் அமைதியான வாழ்வை தருவதாகவும் இந்த மார்க்கம் இருப்பதாக அவன் தெளிவுபடுத்துகிறான். இதோ இந்த சூரா இவ்வாறு தொடங்குகிறது: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகி அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். காலை பொழுதின் மீது சத்தியமாக, மறைந்து கொள்ளும் இருண்ட இரவின் மீது சத்தியமாக. நபியே,
உமது இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை, உம்மை வெறுக்கவும் இல்லை என்று இறைவன் கூறுகிறான். அதாவது உம்மை நாம் தேர்ந்தெடுத்தது முதல், நமக்கென உம்மை பிரத்யேகமாக வைத்துக் கொண்டது முதல் உம்மை நாம் கைவிடவில்லை என்கிறான். எனவே நீர் எப்போதும் நமக்கு பிரியத்திற்குரியவர், மேலும் நமக்கு நெருக்கமாகவே இருப்பவர். எனவே முஸ்லிம்களே, அல்லாஹு தஆலாவுடைய பொத்தாம் பொதுவான வெறுக்கவில்லை என்கிற இந்த வார்த்தையை நன்கு கவனியுங்கள். அல்லாஹு தஆலாவுடைய வெறுக்கவில்லை என்கிற பொத்தாம் பொதுவான இந்த வார்த்தையை நன்கு கவனியுங்கள். வமா கலா என்று கூறுகிறான். அதாவது உம்மையும் நாம் வெறுக்கவில்லை, உமது சஹாபாக்களில் யாரையும் நாம் வெறுக்கவில்லை, உலக முடிவு நாள் வரை உம்மை மிக உண்மையாக நேசிக்கும் யாரையும் நாம் வெறுப்பதே இல்லை என்று இறைவன் தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக உண்மையாக நேசிப்பவர்களே, சங்கை நிறைந்த இறைவனின் இத்தகைய வாக்குறுதியை எண்ணி எண்ணி நீங்கள் பெரும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் கொள்ளுங்கள். மகத்தான இறைவனின் இத்தகைய கருணையை நினைத்து மகிழ்வு கொள்ளுங்கள். அல்லாஹுவின் அடியார்களே, இந்த சூரத்துல் துஹாவிலே அல்லாஹு தஆலா தனது நபியிடம் பின்வருமாறு கூறுகிறான்: வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. ஒவ்வொரு நாளும் உமது பிந்திய நிலைமை முந்திய நிலைமை விட நிச்சயமாக மிக்க மேலானதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உமது பிந்திய நிலைமை முந்திய நிலைமையை விட நிச்சயமாக மிக்க மேலானதாக இருக்கிறது என்று இறைவன் கூறுகிறான். அதாவது கடைசியாக நாம் உமக்கு வழங்கும் இந்த பாக்கியம் என்பது நிறைவானதாகவும் முழுமையானதாகவும் எண்ணிலடங்காததாகவும் மகத்தானதாகவும் உமக்கு திருப்தியானதாகவும் இருக்கும் என்கிறான். மேலும் இதற்கு அடுத்த வசனத்தில் இறைவன் இவ்வாறு கூறுகிறான்: உமது இறைவன் மேலும் பல உயர் பதவிகளை உமக்கு அளிப்பான். உமது இறைவன் மேலும் பல உயர் பதவிகளை உமக்கு அளிப்பான், அவற்றினால் நீர் திருப்தி அடைவீர் என்று இறைவன் கூறுகிறான். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உண்மையில் நீங்கள் மேன்மையானவர்கள். நீங்கள் யதீம் எனும் ஆதரவற்றவராக இருக்கும் நிலையில் உங்களை கண்டும் காணாததுமாக அப்படியே நாம் விட்டுவிடுவதில்லை. நீர் சங்கை நிறைந்த நபியாக இருக்கும் நிலையில் பாராமுகமாக உம்மை நாம் விட்டு விடுவோம் என்று நினைக்கிறீர்களா? இதோ இறைவன் தனது நபியிடம் பின்வருமாறு மிகவும் உரிமையோடு அழுத்தமாக பேசுகிறான்: அலம் யஜிதிக யதீமன் ஃபஆவா வவஜதக ضالًا ஃபஹதா. உம்மை அனாதையாக கண்டு அவன் உமக்கு தங்கும் இடம் அளித்து ஆதரிக்கவில்லையா? திகைத்து தயங்கியவராக உம்மை கண்ட அவன் நேரான வழியில் உம்மை செலுத்தினான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். உம்மை அக்கறையோடு பார்த்துக் கொள்வதில் தனி கவனம் செலுத்துகிறோம். உம்மீது பெரும் கருணையை பொழிந்து வருகிறோம். அல்லாஹ் தனது அறிவு ஞானத்தினால் உம்மை வழி நடத்துகிறான். தனது அனைத்து படைப்புகளுக்கும் இறை தூதராக அவன்தான் உண்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். நமது தூது செய்தியின் நம்பகத்தன்மையை பாதுகாப்பவராக உண்மையே அவன் வைத்திருக்கிறான். எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான்: வஅன்ஸலல்லாஹு அலைக்கல் கிதாப வல் ஹிக்மத வஅல்லமக மா லம் தகுன் தஅலமு வகான ஃபضலுல்லாஹி அலைக அஸீமா. நபியே, அல்லாஹ் இவ்வேதத்தையும் ஞானத்தையும் உம்மீது இறக்கி நீங்கள் அறியாத அனைத்தையும் உங்களுக்கு கற்பித்திருக்கிறான். உம்மீது அல்லாஹுடைய அருள் மகத்தானதாகவே இருக்கிறது என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். அவன் மிகவும் பரிசுத்தமானவன். தனது கருணையினால் நபியே, அவன் உம்மை மிகவும் செழிப்பாக வைத்திருக்கிறான். அளவற்ற தனது வளங்களையும் வாழ்வாதாரங்களையும் அவன் உமக்கு தொடர்ந்து வழங்கி வருகிறான். எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான்: அவன் உம்மை தேவையுள்ளவராக கண்டு உம்மை செல்வத்தால் தேவையில்லாதவராக தன்னிறைவு பெற்றவராக ஆக்கினான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், உனது நபியின் வழிமுறைகளை பின்பற்றி நடப்பவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள்வாயாக. அவர்களின் கண்ணியத்தையும் மரியாதையையும் உணர்ந்து நடப்பவர்களாக எங்களை நீ வைப்பாயாக. நாளை மறுமையில் அவர்களின் ஷஃபாஅத் எனும் பரிந்துரையை பெற்று வெற்றி பெற்றவர்களாக எங்களை நீ வைப்பாயாக.
அல்லாஹுவின் தூதரை மிக உண்மையாக நேசிப்பவர்களே, எல்லாம் வல்ல நமது இறைவன் தனது நபிக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தையும் கண்ணியத்தையும் எடுத்து கூறுவதோடு அவர்களுக்காக அவன் செய்திருக்கும் பேருபகாரங்களையும் எடுத்துச் சொல்கிறான். மேலும் இதே போன்று மற்றவர்களிடமும் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் தனது நபிக்கு அவன் அறிவுறுத்துகிறான். எனவே ஆதரவற்ற அனாதைகளை தகுந்த முறையில் அரவணைத்து கண்ணியமாக நடத்த வேண்டும் என்று அவன் வலியுறுத்துகிறான். ஆகவே நீர் அனாதைகளிடம் கடுகடுப்பாக நடந்து கொள்ளாதீர் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். எனவே இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அனாதைகளை வாஞ்சியோடு அரவணைத்து அவர்களை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொண்டார்கள். இது குறித்து அவர்களே பின்வருமாறு அறிவுறுத்துகிறார்கள். அனவ காஃபிலுல் யதீமி ஃபில் ஜன்னதி ஹாகதா வ அஷார பிஸ் ஸபாபதி வல் உஸ்தா வ ஃபர்ரஜ பைனஹுமா ஷைஆ. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம், நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியபடி தம் சுட்டு விரலையும் நடுவிரலையும் இணைத்து அந்த இரண்டுக்கும் இடையே சற்று இடைவேளை விட்டு சைகை செய்தார்கள். இதற்கு அடுத்தபடியாக பின்வரும் அறிவுரையை இறைவன் கூறுகிறான். யாராவது நம்மை நாடி வந்து பொருளாதார உதவியோ அல்லது வேறு ஏதேனும் அறிவார்ந்த தெளிவை கல்வியை தேடி வந்தாலோ கண்டிப்பாக அவர்களுக்கு நம்மாலான உதவிகளை மனம் வந்து செய்ய வேண்டும். இது குறித்து இறைவன் பின்வருமாறு கூறுகிறான். யாசிப்பவரை விரட்டாதீர் என்று இறைவன் கூறுகிறான். தம்மிடம் கேட்டு வந்த யாவருக்கும் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதவி செய்து வந்துள்ளார்கள். தம்மிடம் இல்லை என்று யாரையும் அவர்கள் புறக்கணித்ததே இல்லை. அவர்கள் ஒரு முறை இவ்வாறு கூறுகிறார்கள். மா யகூனு இன்தி மின் கைரின் ஃபலன் அத்தஹிரஹு அன்கும். மா யகூனு இன்தி மின் கைரின் ஃபலன் அத்தஹிரஹு அன்கும். அன்சாரி சஹாபாக்களில் சிலர் அல்லாஹுவின் தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து உணவும் பணமும் கேட்டார்கள். அவர்களுக்கு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கொடுத்தார்கள். மீண்டும் அந்த மக்கள் கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். இறுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்தது தீர்ந்து போயிற்று. அதன் பின்னர் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள். என்னிடம் உள்ள எந்த செல்வத்தையும் உங்களுக்கு நான் ஒருபோதும் சேமித்து வைக்கப் போவதில்லை. என்னிடம் உள்ள எந்த செல்வத்தையும் உங்களுக்கு வழங்காமல் நான் ஒருபோதும் என்னிடம் உள்ள எந்த செல்வத்தையும் உங்களுக்கு கொடுக்காமல் நான் ஒருபோதும் சேமித்து வைக்கப் போவதில்லை. ஆயினும் யார் சுயமரியாதையோடு நடந்து கொள்கிறாரோ அவரை அல்லாஹு சுயமரியாதையோடு வாழச் செய்கிறான். யார் பிறரிடம் தேவையற்றவராக இருக்கிறாரோ அவரை அல்லாஹு தன்னிறைவு உடையவராக ஆக்குகிறான். யார் பொறுமையை மேற்கொள்ள முயற்சி செய்கிறாரோ அவரை அல்லாஹு பொறுமையாளராக ஆக்குகிறான். மேலும் பொறுமையை விட சிறந்த விசாலமான ஓர் அருட்கொடை எவருக்கும் கொடுக்கப்படவில்லை. மேலும் பொறுமையை விட சிறந்த விசாலமான ஓர் அருட்கொடை எவருக்கும் கொடுக்கப்படவில்லை என்று இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு அறிவுரை கூறினார்கள். மேலும் அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருட்கொடைகளை அவ்வப்போது நினைத்து பார்க்க வேண்டும் என்று அவன் அறிவுறுத்துகிறான். உம்மீது புரிந்துள்ள உமது இறைவனின் அருளை பிறருக்கு அறிவித்து அவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருப்பீராக என்று இறைவன் கூறுகிறான். எனவே இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு கிடைத்த இறைவனின் கிருபைகளை பற்றி அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். மேலும் தமது இறைவனுக்கு தொடர்ந்து நன்றி செலுத்திக் கொண்டே இருந்தார்கள். தங்கள் நேசத்திற்குரியவரை மிக உண்மையாக நேசிப்பவர்களே, அல்லாஹ் உங்கள் மீது புரிந்திருக்கும் கிருபைகளை அடிக்கடி நினைத்து பாருங்கள். அல்லாஹ் மிக அழகிய வடிவில் உங்களை படைத்திருக்கிறான். உடல் ஆரோக்கியத்தை உங்கள் தலையின் மீது ஓர் கிரீடமாக இறைவன் வைத்திருக்கிறான்.
உடல் ஆரோக்கியத்தை உங்கள் தலையின் மேல் ஒரு கிரீடமாக இறைவன் வைத்திருக்கிறான். மேலும் நம்மில் பலருக்கு சுபிட்சமான வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறான். நீங்கள் வசிக்கும் தேசத்தில் பாதுகாப்புடன் மிகவும் கண்ணியமாக வாழ்கிறீர்கள். உங்கள் நலனில் அக்கறை கொண்டிருக்கும் நீதமான ஆட்சியாளர்களை பெற்றிருக்கிறீர்கள். எனவே இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக உங்கள் தலைமையிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கிடைத்த இந்த வசதி வாய்ப்புகள் மற்றும் பாக்கியங்களை மற்றவர்களுக்கும் தந்து உதவுங்கள். இதனால் நீங்கள் பெற்றிருக்கும் பாக்கியங்கள் என்றென்றும் பாதுகாப்பாக இருக்கும். உங்களுக்கு பன்மடங்கு கூலி கிடைக்கும். மேலும் இறைவன் மிக விரிவாக எடுத்து கூறிய அந்த சொர்க்கத்திற்குள் உங்களை அவன் அனுமதிக்கிறான். கவனமாக கேளுங்கள். உங்கள் நபியுடைய வாழ்க்கை வரலாறை மிக ஆழமாக வாசியுங்கள். அதனை உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான மரியாதையையும் நேசத்தையும் உங்கள் பிள்ளைகளின் மனதில் பதிய வையுங்கள். நபிகளார் கற்றுத்தந்த நல்லொழுக்கங்களையும் நற்பண்புகளையும் உங்கள் பிள்ளைகளின் நெஞ்சில் விதையுங்கள். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மிக அதிகமாக ஸலவாத்து சொல்லிக் கொண்டே இருங்கள். யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரை எல்லாம் பின்பற்றி நடக்க சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் உதவி புரிவாயாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நல்லடியார்களை அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹ்வின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் ஸலவாத் என்னும் ஈடேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபிஈன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது இப்னு ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. யா அல்லாஹ், மாண்புமிகு ஷேக் ஜாயித், மாண்புமிகு ஷேக் மக்தும் மற்றும் மாண்புமிகு ஷேக் ஹலிஃபா பின் ஜாயித் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கீனா அஸாபன்னார். எங்கள் இறைவனே, எங்களுக்கு நீ இம்மையிலும் நன்மை தருவாயாக, மறுமையிலும் நன்மை தருவாயாக. நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. அல்லாஹுவின் அடியார்களே, மகத்தான அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். அவன் உங்களை நினைவு கூறுகிறான். அவன் வழங்கிய அற்புடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஸதகல்லாஹுல் அலீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹின் நபியில் கரீம்.